ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் காய்ஸ். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் அதுக்கான 9 சாப்டர் லீக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு லீக்ஸில் ஜஸ்ட் 40 பேஜஸ் மட்டும் தான் லீக் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஃபுல்லாக வரல. ஏன்னா புருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மாங்கா கிடையாது, இது வந்து மந்த்லி மாங்கா. அப்படி பார்க்கும்போது ஒரு மந்த் விட்டாங்கன்னா ஒரு 80 பேஜஸ் வந்து விடுவாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேஜஸோட லீக்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஃபுல் வேர்ஷன் வந்து கண்டிப்பாக சண்டே தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த முதல் பாதி வரையும் நம்ம என்ன நடந்திருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஓவராலா இன்னைக்கு இந்த வீடியோல பாத்துறலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க ஒரு சில பேர் என்னடா புருட்டோ எல்லாம் திடீர்னு எடுத்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆல்ரெடி நம்ம புருட்டோ சாப்டர்ஸ்லாம் கவர் பண்ணி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணோம். ஆனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் பிரச்சனை காரணத்தினால அதெல்லாம் நம்ம பிரைவேட்ல போட்டுட்டோம். இப்போ இந்த மந்தோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது. இது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த மாசம் இன்னொரு ஸ்ட்ரைக்கும் எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் ஓவராலா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க கேட்டு இருக்கக்கூடிய நிறைய அனிமே கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கும். லைக் டீமன் ஸ்லேயர், காய்ஜு நம்பர் 8 இது மாதிரி வந்திருக்கக்கூடிய புது அனிமே மாங்காஸ் இது மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்ன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ப்ரீவியஸ் சாப்டரோட எண்டில் புருட்டோ வில்லேஜ்லேருந்து எஸ்கேப் ஆயிருப்பார். பிகாஸ் கவாக்கி அவனை தேடி வந்துட்டு இருக்கா அந்த விஷயத்தை தெரிஞ்சு புருட்டோ அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. கவாக்கி வந்து புருட்டோ எங்கேன்னு தேடி பார்த்து புருட்டோ எங்கேருந்து தப்பிச்சிட்டியா, ஒரு நாள் என்கிட்ட சிக்குவாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மறுபக்கம் ஜூரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நருட்டோட சக்ரா ஃபீலை உணர முடியுது, இது மட்டும் இல்லாமல் குராமாவோட சக்கராவை என்னால் உணர முடியுது அப்படின்ற மாதிரி வில்லேஜ்குள்ளே தேடி வந்துட்டு இருப்பான். அப்போ ஷிக்கடா, ஹீமாவாரி அவனோட டீம் 10 இவங்களாம் நின்றுட்டு இருக்கும்போது அதோட அந்த ஒரு சாப்டர் 8 முடிச்சிருப்பாங்க. லைக் ஹீமாவாரிட்ட தான் குராமாவோட சக்ரா ஃபீலை வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கிளிஃபாங்கல முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த 9th சாப்டரும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஷிக்கடா, ஹீமாவாரி அவங்களோட டீம் 10 மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே ஜூரா ஆப்போசிட்ல நின்னுகிட்டு இருக்காங்க. ஸோ ஜூரா என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த மாதிரி நருட்டோட சக்கரா ஃபீலை உணர முடியுது, குராமாவோடதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஏன்னா ஒலரியா 7th ஹோகாகி இங்க இல்லாம போய் 3 வருஷம் ஆச்சு, அப்புறம் எப்படி அவர் இங்க இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இது ஒரு வாஸ்தவமான ஒரு கேள்விதான். அப்ப இருந்தாலுமே என்னால இங்க குராமாவோட சக்கரா எனர்ஜியை அதிகமா உணர முடியுது, இது கொஞ்சம் வித்தியாசமாவும் வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூரா ஹீமாவரியவே உத்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஹீமாவரி எதுக்கடா நீ லுக் விட்டுட்டு இருக்க, ஹீமாவரி சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஷிகாடாய் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீமாவரியை ட்ராப் பண்றாரு ஜூரா. ஸோ டீம் 10 எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஹீமாவரியை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்னதான் அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணீங்கனாலுமே நான் இன்னைக்கு ஹீமாவரி இல்லாம இங்க இருந்து கிளம்புறதாவே இல்லடா அப்படின்ற மாதிரி ஜூரா சொல்றான். மறுபக்கம் ஷிகாடாய் என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஷிகாமாரு பேசிட்டு இருக்காரு. அப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாமாரு கேட்டு இருக்கும்போது ஷிகாடா என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு விஷயத்துல குராமா இன்வால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், ஹீமாவரியை டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷிகாமாருட்ட சொல்றாரு ஷிகாடாய். நம்ம ஹீமாவரிக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் என்னைய இப்போ டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா மறுபக்கம் அமோட வந்து கவாக்கி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இரியா, எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க அவன் என்னவோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அமாடோ ஜூராவை பத்தி தான் ஏதோ வந்து சொல்ல வர்றாரு நம்ம கவாக்கிட்ட. அதுக்கப்புறம் அங்கிருந்து அடுத்த ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. லைக் நம்ம புருட்டான் காஷின் கோஜி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. காஷின் கோஜி புருட்டோ என்ன சொல்றாங்கன்னா அவங்க நவந்துகிட்டு இருக்காங்க. இப்போ உடனே நம்ம வந்து மைண்ட் புக்கு வந்து பறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க இருக்கு அது, கோனஹால இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம புருட்டோ கேட்டுட்டு இருக்காரு. கட் பண்ணா இங்க ஷிகாமாரு அவரோட பையன் ஷிகடாயிட்ட இந்த மாதிரி ஹீமாவரியை பத்திரமா பார்த்துக்க, அவளை வந்து அவன் கிட்ட போக விட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒழுங்கு மரியாதை சொல்லி நீ எதுக்கா ஹீமாவரியை தேடி வந்துட்டு இருக்க, குராமாவோட சக்கரெல்லாம் இங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா குராமா எப்பயோ போயிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லையே என்னால அந்த சக்கராவை உணர முடியுது, அதுவும் ஹீமாவரிட்ட இருந்து தான் உணர முடியுது அப்படின்னு சொல்லும்போது அது ஏதாவது தப்பா இருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க ஹீமாவரி வந்து பாத்தீங்கன்னா குராமாவோட சக்கராவாயா ஏன்ட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீமாவரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குவெஸ்டினா கேட்கறாங்க. இப்ப ஜூரா கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டு இருக்கா, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு வந்த வேலையை நான் முடிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீமாவரியை நோக்கி வந்துட்டு இருக்கும் போது அங்க கட் பண்ணா மறுபக்கம் கவாக்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு டக்குன்னு அந்த இடத்துல புருட்டோ வந்து இறங்குறாரு. பரவாயில்லையே அழைக்காத விருந்தினர்கள்லாம் இங்க வராங்க அப்படின்ற மாதிரி கவாக்கி சர்ப்ரைஸ் ஆகி நிக்க நம்ம புருட்டோ என்ட்ரி ஆகிறாரு. அவர் வில்லேஜ்குள்ள வந்த உடனே நம்ம ஷிகாமாரு என்ன செய்யறாருன்னா ஒன்னடியா அவர் கூட கனெக்ட் ஆயிடுறாரு. கடைசி ஒரு 2 சாப்டர் தான் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது மூலமாவே நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுது. லைக் ஷிகாமாரு வந்து புருட்டோவை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஹீமாவரி வந்து கடத்துறக்கா வந்திருக்காங்க, அவன்கிட்ட வந்து குராமாவோட சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போறதுக்கா ஜூரா வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி புருட்டோட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் போது என்னது ஹீமாவரி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு புருட்டோ. ஏன்னா அவரோட குடும்பத்திலே இப்ப கடைசியா இருக்கிறது ஹீமாவரி தான். அதனால ஹீமாவரிக்கெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி இங்க கவாக்கி முன்னாடி இவர் வந்து நின்றுகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இங்க ஃபைனலா புருட்டோ வெர்சஸ் கவாக்கி அந்த ஒரு ஃபைட் வந்து
பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க உடனே கவாக்கி இஷிகியோட ஐஸை வச்சு புருட்டோவை அட்டாக் பண்றதுக்கு அட்டாக்ஸை விடுறான். அதுல இருந்து நம்ம புருட்டோவை விலகிடுறாரு. இப்ப வாடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி மறுபக்கம் கவாக்கி புருட்டோ 2 பேரும் சண்டை போட கிட்ட வரும்போது புருட்டோ ஒரே ஒரு பஞ்சு கவாக்கியோட வயிற்றுலே வைக்கிறாரு. அவர் பறந்து போய் விழுறாரு. இங்க கவாக்கி அடி வாங்கி இருக்கிறத பார்த்து என்னடா இவ்வளவு நாட்கள் ஆச்சு ஒழுங்கா கூட ட்ரைனிங் எடுக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம புருட்டோ கவாக்கியை பார்த்து நக்கலா கேட்கிறாரு. இங்க கடுப்பான கவாக்கி உடனடியா கர்மா வந்து ஆக்டிவேட் பண்றாரு. அவர் உடம்புல கர்மா வர ஆரம்பிக்க இன்ஸ்டன்டா இங்க புருட்டோட உடம்புலயே வந்து பாத்தீங்கன்னா கர்மா வந்து ஆக்டிவேட் ஆகுது. இங்க புருட்டோ கூட இருக்கக்கூடிய டோட் என்ன சொல்லுதுன்னா, புருட்டோ இப்ப விட்டுரு, இங்க இருந்து நீ உடனடியா கிளம்பு, அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்து புருட்டோ உடனடியா கிளம்புறாரு. இங்க கவாக்கிக்கு சம கடுப்பு, என்னடா வந்த அடிச்சுட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி சம டென்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜூரா கூட டீம் 10 வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஷிகடா அண்ட் டீம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிமாவரி அப்படியே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஈனோச்சின் பறவை மாதிரியான ஒரு உருவத்தை கேஷ் பண்ணி ஹிமாவரியை தூக்கிட்டு கிளம்ப பாக்குறாரு. இங்க ஷிகடா வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ டெக்னிக்கை ஜூரா மேல போட்டு அவனை பிடிச்சி வச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே அட்டாக் பண்றாங்கன்ற கடுப்புல ஜூரா பைச்சிதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாக் போடுறாரு. அந்த டைம்ல சோஜியோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜூரா அட்டாக் பண்ண வர அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. சோஜியோட பொண்ணு அந்த அட்டாக் வந்து தடுத்தனால அந்த அட்டாக் வேற இடத்துல பட்டு அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. அதை பாக்குறதுக்கு பெயின் எப்படி கோனா வில்லேஜ்ல வந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக் ஏற்படுத்திட்டு போறோம், அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய அட்டாக் இது மட்டும் அவங்க மேல போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா நம்ம ஜூரா இங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இங்க மறுபக்கம் ஹிமாவரியை கூப்பிட்டுட்டு அவங்க பறந்து எஸ்கேப் ஆக தான் போயிட்டு இருக்காங்க. இங்க ஜூரா அவளை விடக்கூடாது, அவளை அப்படியே துரத்தி புடிங்கிடா, அவ தான் எனக்கு வேணும், ஹிமாவரி எப்படியாவது கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூரா அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இங்க ஷிகடா ஈனோஜின் ஹிமாவரி அந்த ஒரு பறவை மேல பறந்து போயிட்டு இருக்காங்க. இங்க ஹிமாவரி என்னை இறக்கி விட்டுருங்க, என்னை இறக்கி விட்டு நீங்களாம் போயிருங்க, எனக்கு விருப்பம் இல்லை, இதை எதா இருந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கும் போது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஒன்லாம் இங்க இறக்க முடியாது, என்ன விளாட்றியா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஹிமாவரிக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு மைண்ட் போகுது. இங்க ஈனோச்சினோ நம்ம ஷிகடாயும் பேசிட்டு இருக்காங்க ஹிமாவரிட்ட. அவங்க இங்க இருக்காங்க, ஆனா அவங்களோட மனதும் அவங்களோட சோலும் இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல இருக்கு. பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒரு குட்டி குராமா உருவம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த குட்டி குராமா ஹிமாவரியை பார்த்து, ஏ குட்டி பொண்ணு உனக்கு என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி குராமா ஹிமாவரியை பத்தி கேட்க, ஹிமாவரி குராமா பார்த்து நீ குராமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும் போதே இந்த ஒரு சாப்டரை இப்போதைக்கு இந்த லீக்ஸ் படி முடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா கம்மிங் சண்டே வந்து இதுக்கான ஃபுல் வெர்ஷன் ஃபுல் சாப்டர்ஸ் வந்துடும். அதை நம்ம டீட்டெயிலாக அந்த சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். அதனால் தொடர்ந்து எப்பயும் போல ஃபாலோ பண்ணுங்க. இப்போ காமிச்சிருக்கக்கூடிய குராமா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த குராமாவோட ஒரு மறுபிறவியா இல்லை அந்த குராமாவோட குழந்தையா, அது என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சாப்டர்ல தான் தெரிய வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குராமா ஹிமாரிட்ட சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் டாக் மாதிரி ஹாய்மா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இனி வரக்கூடிய பேஜஸ்ல தான் நிறைய இன்டெப்தான டீடைல்டான விஷயங்கள்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்டாவே இருங்க. தென் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கக்கூடிய புருட்டோ சாப்டர்ஸ்லாம் இந்த ஒரு ஸ்ட்ரைக் எக்ஸ்பயர் ஆனோடனே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். அப்படி அப்லோட் பண்ணிட்டோம்னா அதுக்கான கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து நம்ம சேனல்லே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இனி வர மாதங்களில் தொடர்ந்து நம்ம புருட்டோ சாப்டர்ஸ் அண்ட் அதோட தியரிஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஸோ எப்பயும் போல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த லீக்ஸில் நிறைய முக்கியமான டைலாக்ஸ் கூட நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியல. பிகாஸ் பேஜஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் எம்டியாவே அவங்க விட்டுட்டாங்க. பிகாஸ் இது லீக்ஸ்ன்ற காரணத்தினால கண்டிப்பாக சண்டே ஃபுல் பேஜஸ் ஃபுல் சாப்டர் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்க, இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுற வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.